ரீசென்ட் டைம்ஸ்ல என்னால என்னோட ஸ்கின் வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியல. அந்த க்ளோ தேஜஸ் இருந்துட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால தான் என் ஸ்கின்ல வந்து அந்த சன்டான் இஷ்யூ இருக்கு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் ரஃப்னஸ் இருக்கு. அதையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். சொரியுது. ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஜூஸ், காக்டெயில் ஜூஸ். கிராதகி. Hey friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம சேனல்ல ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு ஸ்கின் கேர் வந்து பண்ண போறோம். எனக்கு நேச்சுரல் இன்கிரீடியன்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிகாஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே டக்குன்னு நாமளே வந்து பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன். ரீசென்ட் டைம்ஸ்ல என்னால என்னோட ஸ்கின் வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் என் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ளோ தேஜஸ் இருந்துட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால தான் அது என் ஸ்கின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட் கண்டிஷன். அதாவது இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சொரன்னு இருக்கு, இங்கெல்லாம் சொரன்னு இருக்கு, மூக்குக்கு மேல பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் இந்த நெத்திக்கிட்ட பிம்பிள்ஸ் வருது, ஆயில் செக்ரீட் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க என் குலதெய்வம் மாதிரி சார். அதுக்காக பொங்கல் வச்சு கடா வெட்ட போறியா? இல்ல சார், எனக்கு மருந்து வேணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் பண்ற இந்த ஒரு DIY ஹோம் பேக் தான் ரொம்ப எஃபெக்டிவ். நம்ம வந்து ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்ல ஒர்க்கிங் விமன் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இது டக்குன்னு வந்து பயன்படுத்தலாம். ஒன்லி விமன் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு இல்லை, மென் கூடயும் இதை வந்து தைரியமா வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி சேஃபான இன்கிரீடியன்ஸ். இது குழந்தைங்களுக்கும் நீங்க பயன்படுத்தலாம். என் ஸ்கின்ல வந்து அந்த சன்டான் இஷ்யூ இருக்கு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் ரஃப்னஸ் இருக்கு, அண்ட் அந்த க்ளோ வந்து ரொம்ப சட்டலா இருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இந்த ஒரு பேக் வந்து நான் பண்ண போறேன். அது என்ன பேக்னு வாங்க பாத்துடலாம். இந்த பேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மெயின் இன்கிரீடியன்ட் கடலை மாவு. கடலை மாவு கூட வந்து சர்க்கரையை வந்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு தக்காளி, மஞ்சள், தயிர், இவ்வளோதாங்க. இதை தவிர்த்து நமக்கு ஒன்றும் பெருசா தேவைப்படாது. இது எல்லாமே நம்ம கிச்சன்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான். இதை எப்படி வந்து எந்த ரேஷியோல வந்து கலக்கணும் அப்படின்னு வந்து சொல்றேன். இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை, கஸ்தூரி மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தக்காளி. Now collecting. இப்போ என் ஃபேஸில் ஈவனாக ஒரு லேயர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குது. இதில் வந்து அந்த கிளைகாலிக் இருக்கிறனால, கிளைகாலிக் கண்டென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு, டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் இது போட்ட பிறகு கொஞ்சம் வந்து பேசாமல் அமைதியாக வந்து சாந்தமாக இருக்கணும். நான் இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது காய விட போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes ஆகும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம். அதையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஐயோ சொரியுது. சுஜோ ஃபேஸ் பேக் போட்டா குடிக்கலாம்ல? என்னது? ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடிக்கலாம்ல? ஏன்னா வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பாலிவுட் மூவிஸ்லாம் ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஜூஸ், காக்டெயில் ஜூஸ். அந்த ஜூஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜூஸ் லைம் மின்ட் ஜூஸ். அம்மா செஞ்சுட்டா காலையில? இல்ல நான் செஞ்சேன்டி. ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வந்திருக்கேன். குடி சாமி. நான் இதுல ஊத்தி குடிக்கிட்டா? எதுல ஊத்தி அப்படியே அந்த ஃபீலுக்கு? ஓகேடி, நானே ஊத்தி கொண்டு வரேன். இரு நீ ஊத்தாத, நானே ஊத்தி கொண்டு வரேன். வெயிட். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைம் மின்ட் ஜூஸே கிடையாது. இது வந்து நேற்று வச்ச பாவக்காய் ஜூஸ். அவளுக்கு கொடுத்து அவளோட லைவ் ரியாக்ஷனை கேப்சர் பண்ணலாம். எங்கே இதை ஊற்றும் போது அந்த பாவக்காய் ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிடுமோன்றதுனால தான் நானே கிளாஸில் ஊற்றி கொண்டு போகிறேன். லெட் அஸ் see her. வெயிட் அண்ட் வாட்ச் த ரியாக்ஷன். ஓகே வாங்க. என் நேரம் உனக்கெல்லாம் இது பண்ணணும்னு அவசியம் பாரு. இந்தா குடி. எனக்கு வேணாம், வச்சுக்கோவா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லடி, நான் சும்மா சொன்னேன். என் தங்கச்சி, ஒரே தங்கச்சி. அச்சுக்கு தங்கச்சி. நல்லா காக்கா புடி. என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. குடிக்கணும் குடி. ரொம்ப சீனா போடாத. எப்படி இருக்கு லைம் மின்ட் ஜூஸ்? யூ இடியட். ஐ திங்க் லைம் ஜூஸ். நீ கொண்டு வந்து கொடுத்தது பாவக்காய் ஜூஸ். பக்கம் வச்சோடனே அடிச்சுதுடி கப்புன்னு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா.
அது ஒண்ணு இல்லடி, ஜஸ்ட் 2 அதுக்கும் இதுக்கும் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட தப்பிச்சிருக்கோண்டி. பட் இருந்தாலும் நான் பாவக்காய் ஜூஸ் குடிச்சிருக்கேன். ஆனா வந்து அன்எக்ஸ்பெக்டடா இப்படி கொடுக்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்து லைம் மின்ட் ஜூஸ்ன்னு இருக்கும். பட் இவ கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் ஜூஸ். ராதகி மாதிரி எல்லாம் வந்து அக்காங்கெல்லாம் தங்கைங்கெல்லாம் பாசமா கொடுத்தாங்கன்னா நம்பிடாதீங்க, ஓடிடுங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே இதை வந்து வேணாம் சுஜு, அது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 or 2 days ஆயிடுச்சு. வேணாம், சும்மா பத்திரமா எடுத்துட்டு வந்தேன். உன்னை பிராங்க் பண்ணலாம் தான். எனக்கு இப்போ ஒரு மன திருப்திடி. அப்பாடா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்டி இந்த டே. worst behavior. தொப்பி மாவளே உனக்கு வச்சிருக்கேன் டி பிராங்க். பார்த்துக்கலாம், விடு. பண்ணிடலாமா? எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணுங்க, என்ன பிராங்க் இவ்வளவு பண்ணலாம்னு. கண்டிப்பா வச்சு செய்யணும். பாத்துக்கலாம். தேங்க்யூ. சொரியுதுடி அங்கங்க, பேச முடியல. பாய். இப்போ ஆல்மோஸ்ட் என் ஃபேஸ்ல இருக்கிறது ட்ரை ஆயிடுச்சு. இதை இப்போ வாஷ் பண்ணணும். வாஷ் பண்றதுக்கு சும்மா டேப் வாட்டரை வச்சு நம்ம நல்லா இப்படி மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வாங்க காமிக்கிறேன் எப்படி பண்றதுன்னு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு என் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த ரஃப்னஸ் வந்து போயிடுச்சு, அந்த ட்ரைனஸும் இல்லை. மூக்குக்கு மேலே அந்த சொரசொரப்பெல்லாம் இருந்தது, அதுவும் கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இருக்குது என் ஃபேஸில், நல்ல ஒரு க்ளோ இருக்குது. அண்ட் மெயினாக வந்து இந்த சன்டன்லாம் கொஞ்சம் வந்து ரிமூவ் ஆயிருக்குங்க. அதுதான் எனக்கு மெயினாக வேணும். வாவ், இந்த இடம்லாம் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சொரசொரன்னு இருந்தது, இப்போ பரவாயில்லையா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீக்லி 3 times மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சேஃப். யார் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். கையில யூஸ் பண்ணிக்கலாம், காலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கு கிட்ட இங்கெல்லாம் நெக்ல டார்க்னஸ் இருக்கும்ல, அவங்களும் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, tata, bye bye.